ஒவ்வொரு வீட்டின் பூஜை அறை என்பது கோவிலுக்கு சமமானது. வீட்டின் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இடம் இது. இதனால் பூஜை அமைப்பதற்கான வாஸ்து விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு திசையுமே ஒரு பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியது. பூஜை அறையின் விதிகளை கடைபிடிப்பது அந்த வீடும் அந்த வீட்டில் வாழ்பவர்களுக்குமே வாழையடி வாழையாக வம்சம் தலைத்து வாழ உறுதியாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வீட்டு பூஜை அறையில் வாஸ்துப்படி எப்படி பூஜை செய்வது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டு பூஜை அறையை நாம் எந்த திசையில் அமைக்கிறோம் அதற்கு ஏற்ற பலன் உண்டு. அதே போல் சுவாமி படங்கள் அல்லது சிலைகள் விளக்கு ஏற்றக்கூடிய திசை மற்றும் நாம் அமர்ந்து பூஜை செய்யக்கூடிய திசை ஆகிய அனைத்துமே மிக முக்கியமானதாக இருக்குது. வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருப்பதற்கு பூஜை அறையை எந்த திசையில் அமைக்க வேண்டும் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு அமைப்பது ரொம்பவும் அவசியமான ஒன்று. ஒரு வீட்டில் நன்மைகள் பெருகி நிம்மதி மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி குடிக்கொள்வது மிகவும் அவசியம். இன்று நாம் வசதிப்படுத்தும் இடங்களில் சுவாமி படங்களை வைத்து வழிபட்டு வருகிறோம். ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டில் எந்த திசையில் எந்த முறையில் பூஜை அறை சுவாமி திசைகள் அல்லது படங்கள் கலசம் விளக்கு ஆகியவை வைக்க வேண்டும் என்ற விதி இருக்குது. அதன்படி வைத்தால் வீட்டில் லட்சுமி கலாச்சாரம் இருந்து கொண்டே இருக்கும். செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிம்மதி ஆகியவற்றுக்கு குறைவு இருக்காது. ஒரு வீட்டில் தெய்வ சக்தி குடிக்கொண்டால் மட்டுமே துர்சக்திகள் அண்டாமல் இருக்கும். தெய்வ சக்தியின் அருள் இருந்தால் மட்டுமே வீட்டில் நன்மைகள் நடைபெறும். இதனால் வீட்டு பூஜை அறையே சரியான இடத்துல அமைவது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. வீட்டின் மிக புனிதமான இடமாக பூஜை அறையில் தெய்வம் குடிக்கொள்ளக்கூடியதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் வழிகாட்டுகிறது. பூஜை அறை அமைக்க வேண்டிய சரியான திசை மற்றும் இடம் எது என்பதை நாம் தெரிந்து கொள்வதும் ரொம்பவும் நல்லது. பூஜை அறையானது எப்பொழுதுமே ஒரு வீட்டின் வடக்கு திசையில் அமைக்க வேண்டும். படிக்கட்டுகளின் கீழ் பூஜை அறை கட்டக்கூடாது. பூஜை செய்யும்போது வடகிழக்கு திசையில் அமர்ந்து நாம் பூஜை செய்ய வேண்டும். தெய்வங்களுடைய சிலைகள் பெரிதாகவோ அல்லது மிக சிறியதாகவோ இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட விநாயகர் சிலை பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடாது. வீட்டில் அனுமன் சிலை அல்லது படம் வைத்திருந்தால் ஒரு நாள் கூட தவறாமல் நாம் பூஜை செய்ய வேண்டும். வீட்டு பூஜை அறையில் லட்டு வைத்திருக்கும் குழந்தை கிருஷ்ணர், ராமர் தர்பார் அல்லது ராமர் பட்டாபிஷேகம் போன்ற படங்கள் வைத்திருப்பது விசேஷம். தந்திரம் எந்திரம் தொடர்பான பொருட்களை வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது. மெர்க்குரியால் ஆன சிவலிங்கங்கள் வைத்திருப்பது சிறப்பானது. நடராஜருடைய சிலை வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடாது. ராதையுடன் கிருஷ்ணர் இணைந்து இருக்கக்கூடிய சிலை வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம். வீட்டு பூஜை அறையில் வடகிழக்கு திசையில் செம்பு பாத்திரம் ஒன்றில் தண்ணீர் நிரப்பி வைக்க வேண்டும். இந்த தண்ணீர் தினமும் மாற்றுவது அவசியம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே ஒரு சிறு விளக்காவது எரியும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் எப்பொழுதுமே தூப ஆராதனைகள் உரிய பொருட்களும் கங்கை தீர்த்தமும் வைத்திருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. படுக்கை அறை அல்லது கழிவறை ஆகியவை பூஜை அறைக்கு அருகில் இல்லாதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே வடக்கு மற்றும் மேற்கு நோக்கி அமர்வது பூஜை செய்வது ரொம்பவும் நல்லது. பூஜை அறையை தினமுமே சுத்தம் செய்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். சாமி படங்கள் அல்லது சிலைகளுக்கு சாத்தக்கூடிய பூக்களை தினசரி மாற்றிவிட வேண்டும். பழைய பூக்கள் அல்லது காய்ந்த பூக்களை பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அபார்ட்மெண்ட் அல்லது சிறிய வீட்டில் வசிப்பவர் என்றால் தனியாக பூஜை அறை வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் மரத்தில் செய்யப்பட்ட பூஜை அலமாரிகளை வாங்கி பயன்படுத்தலாம். இதுபோல் நம்ம பூஜை அறையை தினமும் சுத்தம் செய்து பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. பூஜை அறையில் வீட்டில் தெய்வங்களுடைய படங்கள் அல்லது கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும். வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடகிழக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்திருக்க வேண்டும். தெற்கு நோக்கி தெய்வ படங்கள் வைக்கக்கூடாது. கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து நம்ம படங்களை வைக்க வேண்டும். வெற்றிலை நுனியில் லட்சுமியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே வெற்றிலை காம்பை கிள்ளிவிட்டு பூஜை அறையில் நுனிப்பாகம் சுவாமிக்கு இடதுபுறமாக வைக்குமாறு நாம் வைப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. சாமிக்கு படைக்கும் போது வாழைப்பழம் போட்டு நம்ம படைக்கிறோம். அப்படி வாழைப்பழம் போட்டு
வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதிகளை சுவாமி படத்திற்கு வலது பக்கம் நம்ம வைக்க வேண்டியது சிறப்பான ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது. மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பு தான தர்மம் செய்வதாக என்றால் செய்து விடுங்கள். விளக்கு ஏற்றிய பிறகு தான தர்மம் செய்யாதீங்க. பூஜை செய்யும் பொழுது கடவுளுடைய உருவங்கள், பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைத்து விடக்கூடாது. முகமும் பாதமும் திறந்த நிலையில் நாம் வைப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பூஜை செய்பவர் தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்தபடி உட்கார்ந்து அமர்ந்திருந்து பூஜை செய்யக்கூடாது. பூஜை அறையில் அதிக படங்களோ தெய்வ சிலைகளோ நாம் வைத்திருக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது. ஒவ்வொரு சிலைக்கும் இடையில் போதியை இடமிட்டு வைக்க வேண்டும். நிவேதியமாக செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அதை உணவையும் நம்ம மறுபடியும் சுவாமிக்கு நிவேதனமாக செய்யக்கூடாது. அன்னம் முதலியவற்றை எவசெல்வர் பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்யலாம். எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவதும் அதன் பிறகு அதை தன் தலையில் தடவிக்கொள்வதும் கூடாது. ஸ்ரீசக்கரம், ஓம் மற்றும் திரிசூல சின்னங்கள் வாசல் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளே நேரெதிராக ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும். வெளியே செல்லும் பொழுது சட்டை பையில் வைத்து கொள்ளலாம். இதுபோல் பூஜை அறையில் வைத்து நம்ம பூஜை செய்வது ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. குறிப்பாக நாம் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும் மஞ்சள் குலைத்து வைக்கலாம், சந்தனம் குலைத்தும் வைக்கலாம். நீண்ட நாள் வரை அழியாமல் உதிராமல் இருக்கும். சந்தனத்தை சிறிதளவில் பன்னீர் ஊற்றி ஜவ்வாது அல்லது நம்ம ஜவ்வாது பவுடர் பயன்படுத்தி உபயோகித்தால் இன்னும் வாசனையாக இருக்கும். பூஜை அறையில் விளக்கு ஏற்ற பயன்படுத்தப்படும் எண்ணெய் எப்பொழுதுமே நல்லெண்ணெயாக இருப்பது நல்லது. நல்லெண்ணெயுடன் ஜவ்வாது அல்லது நாம் பன்னீர் சேர்த்து கொண்டால் ஒவ்வொரு முறை விளக்கு ஏற்றும் பொழுதும் தெய்வீக மனம் வீடு முழுவதும் பரவசத்தில் ஆழ்த்தும். அது மட்டும் இல்லாமல் நாம் வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து வைப்பதை விட கண்ணாடி பாட்டில்களில் போட்டு வைத்தால் நீண்ட நாட்கள் கட்டி தட்டாமல் பூச்சி புழுக்கள் வராமல் வாங்கிய பொழுது இருந்தது போலவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்லது கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நறுக்கி சேர்த்து கொள்ளுங்கள். நீண்ட காலம் நீடித்து உழைக்கும். விசேஷ நாட்களில் பூஜை அறையில் கோலம் போட கோலமாவு பயன்படுத்துவதை தவிர்ப்பது. அரிசி மாவை கரைத்து அதில் கோலம் போட்டால் நீண்ட நேரம் களையாமல் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். 3 பங்கு அரிசி மாவுடன் 1 பங்கு மைதா மாவு சேர்த்து கொள்ளலாம். இது பளிச்சென்ன இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பூஜைக்கு உரிய பொருட்கள் எல்லாமே தனித்தனியாக வைத்து கொள்வதை விட சமையல் அறையில் பயன்படுத்தும் மசாலா டப்பாக்களை புதிதாக வாங்கி அதில் ஒவ்வொரு அறையிலுமே ஒவ்வொரு பொருட்களை போட்டு வைத்து கொள்வதும் நல்லது. குங்குமம், மஞ்சள், சந்தனம், கற்பூரம், திரி, வத்திப்பட்டி என்று நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படும் பொருட்கள் அழகாக அடுக்கி வைத்து கொள்ளலாம். பூஜை அறையில் வாரம் ஒரு முறை சாம்பிராணி போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது ஐதீகம். அப்படி சாம்பிராணி வெட்டி வேர் சேர்த்து தீபதூப ஆராதனைகள் காட்டுவது ரொம்பவும் நல்லது. நம் மனமெல்லாம் ஆன்மீக வழியில் ஈடுபட துணை புரியும் அப்படின்னும் சொல்லப்படுது. பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை சுத்தம் செய்யும் பொழுது காட்டன் துணியில் நீங்கள் பயன்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக நீங்கள் இது ஊற்றி துடைத்தால் நொடியில் பளபளவென மாறி வேலையும் சுலபமாக முடியும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை எளிதாக நீக்கிக்கொள்ள நம்ம வீட்டில் வாசனை இருக்கக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தி செய்வது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.